ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பெருமாளுக்கு உகந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியோடு வருது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு. இந்த வழிபாடு பெருமாளின் பரிபூரண அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ததற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளை வழிபாடு செய்வதற்கு பல அற்புதமான நாட்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு கூடுதல் சிறப்பு. நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய இயலாதவங்க புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளான அக்டோபர் மாத 17ஆம் தேதி மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யணும். நாளைய தினம் காலையிலேயே எழுந்து குளிச்சிடுங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய சுக்கிர பகவானின் அம்சம் பொருந்திய தயிரை உடலில் தேய்த்து குளிக்கணும். காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து அதை பூஜை அறையில் ஒரு தட்டில் பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை பெருமாளின் படத்திற்கு முன்னாடியும் வைக்கலாம், மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கும் முன்னாடியும் வைக்கலாம். அடுத்ததாக பெருமாளுக்கு உகந்த துளசி தீர்த்தத்தை தயார் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தையும் 27 முறை பாராயணம் செய்யணும். இப்படி செய்து முடித்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ள அனைத்து மூலை முடுக்களையும் இந்த தண்ணீரை கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை அந்த தண்ணியில் போட்டு கரைச்சி இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து விடணும். இப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக நீங்கும். இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நேரத்தில் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நெய்வேத்தியமாக நெல்லிக்காய் இல்லைனாக்கா சர்க்கரை பொங்கலை நீங்கள் வைக்கலாம். நாளைய தினத்தில் முழு மனதோட பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர நம்ம வணங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினைத்தது நிறைவேறும். வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். ஏகாதசி விரதமே சிறப்பு மிகுந்த ஒரு விரதம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி நாளன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசியை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மந்திரம் சொல்லும் பொழுது ஓம் நமோ நாராயணா மந்திரமும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தையும் சொல்லும் பொழுது கையில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் துளசி இலைகளையும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஏலக்காவோ 2 ஏலக்காவோ கையில் வச்சுக்கலாம். இந்த பொருட்களை கையில் வைத்து 27 முறை அந்த மந்திரத்தை சொல்லி பச்சை துணி இருந்தது அப்படின்னாக்கா அதில் கூட நீங்கள் போட்டு முடிச்சா கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ வச்சுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் சாதாரணமாக கூட பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த பொருட்களை பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் நீங்கள் வச்சுக்கலாம். துளசி இலைகளை தனியாக வச்சுக்கோங்க. அது வாடினதாக அதை எடுத்து போட்டுருங்க. பச்சை கற்பூரங்கிறது அது காற்றுல கரையக்கூடியது. அதோட வாசங்கிறது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பெருமாளின் அனுகிரகம் முழுவதுமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கு உகந்த அந்த பச்சை கற்பூரத்தை வைத்து பெருமாளுக்குரிய மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி நாளைய தினம் நம்ம வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வித சிக்கல்களும் வறுமையும் நீங்கும். நம் வாழ்க்கையே மாறும். நம்முடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதசி திதியை மறக்காமல் நீங்கள் அசைவத்தை தவிர்த்துட்டு பெருமாளை நினைத்து எளிமையான முறையில் ஒரு தீபம் ஏற்றி துளசி இலைகளை வைத்தால் கூட பெருமாளின் அனுகிரகம் முழுவதுமாக இருக்கும். நிச்சயம் நாளைய தினத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.